السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. وما يستوي الأعمى والبصير ولا الظلمات ولا النور ولا الظل ولا الحرور وما يستوي الأحياء ولا الأموات إن الله يسمع من يشاء وما أنت بمسمع من في القبور. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய குதுபாவினுடைய உரை அறிவை தேடி என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சீனா சென்றாலும் கூட இல்மை தேடுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். சீனாவை ஏன் குறிப்பிட்டார்கள் என்பதற்கான கூடுதல் விளக்கங்களை அறிஞர்கள் தங்களுடைய கிரந்தங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். பொதுவாக அந்த ஹதீதில் இடம்பெறக்கூடிய உத்துலுபுல் இல்ம அல் இல்ம் என்ற வார்த்தை இருக்கிறதே, அது பொதுவான ஒரு அறிவை அல்ல, மாறாக அது மார்க்கம் சார்ந்த அல்லாஹுவை அடையக்கூடிய அறிவு என்று சிலர் குறிப்பிடுவார்கள். அத்தகைய அறிவு என்பது சீனாவிலே கிடைப்பது அரிது. இன்றைய காலத்தில் அது ஒரு கம்யூனிசமாக இருக்கிறது. அங்கே இந்த மார்க்க ஞானத்தை பெறுவது என்பது சாத்திய குறைவு. முஸ்லீம்களுக்கான பல்வேறு நெருக்கடிகள் அந்த நாட்டிலே நீண்ட காலமாக தரப்பட்டு வருகிறது. நமது நாட்டிலாவது சமீப காலமாக இந்த கேடுகட்ட அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த பிரச்சனை இருக்கிறது என்றால், அங்கே எல்லா கட்சிகளும் எல்லா பார்ட்டிகளும் இஸ்லாத்திற்கு விரோதமான கொள்கையை உடையவர்கள் என்பது உலகம் அறிந்த ஒன்று. ஆனால் அங்கே முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள், அநீதிகள் உலகத்தினுடைய மீடியாக்கள் வராமல் என்னென்ன வழி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அந்த அரசு செய்து வைத்திருக்கிறது. நாம் அந்த அரசியலுக்குள் செல்லவில்லை. மொத்தத்தில் அந்த நாட்டிலே ஞானத்தை பெறுவது என்பது கடினமான ஒன்று. தொழில் கல்விக்கான முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் சமயம் சார்ந்த, மார்க்கம் சார்ந்த கல்வி என்று வந்தால் அதற்கு அந்த அரசு விரோதமானது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் ஏதாவது ஒரு மூலையிலே சைனாவில் இது சம்பந்தமான இல்மு கிடைக்கிறது என்றால் அதை தேடுங்கள் என்கிறார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முக்காலத்தையும் அறிந்தவர்கள் அவர்கள். ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இந்த நாட்டிலே சீனாவில் இருக்கும் என்பதால் தான் அவர்கள் அப்படியே அப்போது சொல்லி வைத்தார்கள்.
எனவே இதிலிருந்து நாம் தெரிய வருவது என்னவென்றால், இந்த இல்முக்காக, குறிப்பாக மார்க்க ஞானத்தை பெறுவதற்காக எவ்வளவு தூரம் பயணித்தாலும் அந்த பயணம் மிக பாக்கியமானதுதான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கடந்த காலங்களிலே பெருமக்கள் பயணித்த அந்த பயணங்கள், கல்விக்காக பயணித்த அந்த பயணங்களை நீங்கள் எண்ணி பார்த்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அவங்கெல்லாம் அப்படி பயணித்து அந்த கல்வியை தேடலைன்னா நமக்கு இந்த மார்க்க கல்வி நம்ம கையில் வந்திருக்காது. இன்னைக்கு நினைச்ச மாதிரி கிதாபுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. புகாரியா, முஸ்லிமா, பைஹக்கியா, தபரானியா, எல்லா ஹதீது கிரந்தங்களும் வரலாற்று கிரந்தங்களும் மிக அற்புதமாக இமாம்களால் தொகுத்து முறையாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்திற்கு. அதெல்லாம் அவர்களுடைய தியாகத்தினுடைய வெளிப்பாடு, அவர்கள் ஆற்றிய இந்த தீனுக்கான பங்களிப்பு. எனவே அந்த பங்களிப்பின் அடிப்படையில் தான் இன்று இந்த இல்மை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மதரசாக்கள்லாம் இருக்குதுன்னா அவங்க செஞ்ச அந்த புண்ணியம்தான், அவர்கள் ஆற்றிய அந்த பங்களிப்பு தான். பல செய்திகள் இது குறித்து நான் பேசலாம் என்று கருதினாலும் இது ஜும்மாவுடைய உரை என்பதால் நான் அதற்குள்ளான நேரத்தில் சில குறிப்புகளை உங்கள் முன் நான் வைத்து, நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த மார்க்கம் சார்ந்த பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும், அறிவு சார்ந்த மக்களாக, சமுதாயமாக நம்முடைய சந்ததிகளை வார்த்தெடுக்க வேண்டும் என்று சிந்தனையோடு தான் இந்த உரையை நான் இங்கே நிகழ்த்துகிறேன். சையதுனா கஸீர் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் டமஸ்கஸ் பள்ளியிலே அமர்ந்திருந்தேன். யாரோடு அமர்ந்திருக்கிறேன்? சாஹிப் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்தினுடைய அருமை தோழர் சையதுனா அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சிரியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டமஸ்கஸ் பள்ளியிலே அமர்ந்திருந்தேன். சல்லல்லாஹு காலத்துக்கெல்லாம் ரொம்ப பின்னால. அப்போது ஒரு மனிதர் வந்தார். வந்த மனிதர் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அண்மித்து ஒரு ஹதீதை குறித்து ஒரு கேள்வி எழுப்பினார். அதற்கான பதிலை அவர்கள் சொன்னார்கள். சொல்லி முடித்ததற்கு பிறகு அந்த மனிதர் சொல்கிறார், நான் மதீனத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊர்லேருந்து வர்றேன். எங்கேருந்து வர்றாங்க? மதீனா ஷரீஃப்லேருந்து வர்றாங்க. எங்கே? டமஸ்கஸ்க்கு வராங்க. மதீனாவிலிருந்து டமஸ்கஸ்ங்கிறது எவ்வளவு தூரம் இருக்கிறது? எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர். அவ்வளவு தூரம் வந்து அவர்கள் ஒரு ஹதீதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, அபூ தர்தா கேட்குறாங்க, என்னாச்சு? இல்லை, இந்த ஹதீதை கேட்கறதுக்காக தான் நான் வந்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய ஊர்லேருந்து நான் வர்றேன். வேறு தேவைக்காக வரலையா? இல்லை, வேறு தேவைக்காக வரல. உங்கள் சொந்த பந்தங்களாக இருப்பாங்களே அவங்கள பார்க்கறதுக்கு வரலையா? அவங்கள பார்க்கறதுக்கு வரல. ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வந்த இடத்துல ஏதாவது ஒரு வியாபாரத்தை பார்த்துட்டு போகலாமே, இது வியாபார தலங்களோ, அது ஒரு பிஸ்னஸ் சென்டர். அன்றைய காலத்தில் வேர்ல்ட் மார்க்கெட், அது உலக சந்தையாக திகழ்ந்தது அந்த சிரியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டமஸ்கஸ், திமிஷ்க். அப்போ அதுக்காக நீங்கள் வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வரல. இந்த ஒரு ஹதீதுக்காக மட்டுமா வந்தீர்கள் என்றால் ஆமாம்ங்கிறாங்க. அப்படியே திரும்பி போயிட்டாங்க. போகும்போது அவங்க சொன்னாங்க, இன்னொரு ஹதீது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மன் சலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் சலக பிஹி தரீகன் மின் துருக்கில் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது ஒருவன் இல்மை தேடி அவன் ஒரு பிரயாணிக்கிறான் அல்லது நடந்து போகிறான் என்று இருக்குமேயானால் அவன் எங்கே போகிறான் தெரியுமா? சுவன பாதைகளில் ஒரு பாதையில் நடந்து போகிறான். அப்போ ஓத போகக்கூடிய பிள்ளைகள்லாம் சுவன பாதையில் போகிறதாக சொல்லதான் சொல்கிறாங்க. ஓதுவதற்காக, படிப்பதற்காக, இல்மை தேடி செல்லக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் சுவன பாதையிலே நடந்து செல்வதாக, பயணிப்பதாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதால் நான் இவ்வளவு தூரம் இந்த ஹதீதை கேட்பதற்காக வந்தேன் என்கிறார்கள் அந்த மனிதர், வந்த மனிதர்.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்னொரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அபூ யஹ்யா ஜக்கரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பஸராவினுடைய நகரிலே ஒரு இடத்திலே நாங்கள் தங்கியிருந்தோம். மாணவர்களாக தங்கியிருக்கிற ஒரு வீட்டை எடுத்து தங்கியிருந்தோம். பள்ளி வாசல்களில் தான் அன்றைக்கி மதரசாக்கள் நடக்கும் பெரும்பாலும். இன்றைக்கி மதரசாக்கள் தனியாக இருக்குல்ல, கட்டிடங்கள் தனியாக இருக்குது. ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. பெரும்பாலும் மதரசாக்கள் எங்கே இருக்குன்னா பள்ளி வாசல் தான் மதரசாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதரசாவை எங்கே நடத்தினாங்க? மஸ்ஜித் நபவியில் நடத்தினாங்க. அவர்களுக்கு பிறகு பிந்தி வந்த சஹாபிகள் எல்லாம் மதீனா ஷரீஃபுடைய பள்ளியில் நடத்தினாங்க. மக்காவினுடைய ஹரம் பள்ளியில் இன்றைக்கி நடக்குது. அப்படித்தான் ஒரு காலத்தில் நடந்து வந்தது. அந்த வகையிலே இந்த வரக்கூடிய மாணவர்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு வீட்டை தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, சென்னையில் அல்லது பெங்களூரில் போய் படிக்க போகக்கூடிய பிள்ளைகள்லாம் ஒரு 7-8 பிள்ளைகள் இருந்தால் அவங்களாம் சேர்ந்து ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க, ஒரு வாடகைக்கு எடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க காலேஜில் போய் படிப்பாங்க. நம்ம பார்க்குறோமா இல்லையா? இதே மாதிரி அந்த காலத்தில் ஒரு வீட்டில் நாங்கள் தங்கியிருந்தோம். யார் சொல்கிறான்? அபூ யஹ்யா ஜக்கரியா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம். அப்படி தங்கி இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மதரசாவுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. திரும்பவும் சொல்கிறேன், மதரசா என்பது மஸ்ஜிதுகளில் தான். அது கொஞ்சம் தாமதமாச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் விரைவாக போனோம். இறங்கி கடற்கடக்கான டைம் ஆகிடுச்சு அப்படின்னு வேகமாக நாங்கள் போனோம். குன்னா நம்ஷி ஃபி அஸிஃபத்தில் பஸரா, பஸராவினுடைய நெருக்கடி மிகுந்த அந்த தெருக்களிலே வீதிகளிலே நாங்கள் விரைந்து சென்றோம். அது கொஞ்சம் நெருக்கடியான பகுதி, தெரு கொஞ்சம் பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஏரியா. அதில் நாங்கள் கொஞ்சம் கடன்னு போகும்போது ஒரு மனிதர் எங்களை பார்த்து சொன்னார், கிண்டலாக முஸ்தஹ்சியன் கேலியாக அவர் சொன்னார், இந்தாப்பா என்ன இப்படி கடன்னு போகிறீங்க? ஏன்னா இன்னொரு ஹதீது வருது, யார் இல்மை தேடி போகிறாரோ அவர் மலக்குமார்களுடைய ரெக்கையிலே போகிறார். அவங்கள சுமந்துட்டு போகிறது யாரு தான்? மலக்குமார்களுடைய ரெக்கையிலே போவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மனிதர் அதை நம்பல, இந்த ஹதீதை அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கிட இல்லை. இன்றைய காலத்தில் ஏற்றுக்கிடாத எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி அந்த காலத்திலே இருந்திருக்கான். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, இந்தாப்பா பார்த்து போங்கப்பா, மலக்குமார்களுடைய ரெக்கையெல்லாம் ஒடிச்சிடாதீங்க, எனக்கு கடன்னு போகும்போது மலக்குமார்களுடைய ரெக்கை ஒடிஞ்சிட போகுது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சொல்லியிருக்கிறாங்க, மலக்குமார்களுடைய இறக்கைகளில் இவர் பிரயாணிக்கிறார், அவங்களோட தங்களுடைய இறக்கைகளை விரித்து வைக்கிறாங்க இல்மை தேடி போகக்கூடியவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவர் கிண்டனா மலக்குமார்களுடைய இறக்கையை நீங்கள் ஒடிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு இவர் எங்களை பார்த்து கிண்டனா சொன்னார். அவர் சொல்லி முடித்தது தான் தாமதம். ஃபஜஃப கதமா ஃபஜஃபத் ரிஜ்லா, அவருடைய 2 கால்களும் விளங்காமல் போய் கீழே விழுந்துட்டார். அவருடைய கால் ஒடிஞ்சு போயிடுச்சு. நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த இல்மை தேடி செல்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இல்மை தேடி செல்வதற்கு வழங்கி இருக்கிறார்கள். நான் மேலே ஓதிய வசனத்தில் பாருங்க, ஒமா யஸ்தவில் அமா வல் பஸீர், பார்வையற்றவரும் பார்வை உடையவரும் சமமா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். பார்வையற்றவர் தான் யாரு? இல்மு இல்லாதவர். பார்வை உடையவர் என்றால் இல்மு உடையவர் என்று அர்த்தம். அப்ப இல்மை பெறாத ஒரு மனிதரை பார்வையற்றவருக்கு அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்கிறான். இல்மை உடையவருக்கு பார்வை உடையவர் என்று குறிப்பிடுகிறான். ஒலதுலுமாத்து ஒலநூர், இருள்களும் ஒளியும் சமமாகுமாங்கிறான். இருளும் ஒளியும் சமமாகுமா? சமமாகாது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஒலதில்லு ஒலல் ஹரூர், நீங்கள் நிழலில் இருப்பதும் வெயிலில் இருப்பதும் சமமா அப்படின்னு கேட்குறான். என்ன அழகான வார்த்தைகளை பாருங்க, ரப்புடைய வார்த்தைகள். ஒலதில்லு ஒலல் ஹரூர், நிழலும் வெயிலும் சமமாக, சூடும் உஷ்ணமும் சமமாக இருக்குமா? கொஞ்சம் வெயில் அடிச்சிட்டாலும் என்ன வெயிலாக இருக்கப்பா, மழையை காணலப்பா, வேத்து கொட்டுதப்பா அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அப்போ நமக்கே தெரிகிறது, எங்கேயாவது ஒரு நிழலில் ஒதுங்கணும்னு நம்ம விரும்புகிறோம், வெயில் நிற்கிறதுக்கு விரும்ப மாட்டோம் இல்லை? சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த கடை தெருவில் போகும்போது கடுமையான வெயிலாக இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜவுளி கடைக்குள்ளே போயிட்டு வருவோம், ஏதாவது சாமான்கள் வாங்குற மாதிரி. எதுக்குன்னா அந்த ஜவுளி கடையில் ஏசி பண்ணி வச்சுக்கிறான்.
கொஞ்சம் நேரம் ஏசியில் இருக்குது, ஒன்றும் வாங்க போகிறதுலாம் இல்லை, சும்மா போயிட்டு அப்படிலாம் நிறைய நடக்குது. சரி, அது பிழைண்டுலாம் நம்ம சொல்ல வரல. ஆனால் இதிலிருந்து என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு மனிதன் நிழலைத்தான் தேடுவான், ரெண்டும் சமமில்லை என்கிறான் அல்லாஹ். அடுத்து சொல்கிறான் பாருங்க, ஒமா இஸ்தவில் அஹியா உலல் அம்வாத், உயிரோடு இருப்பவர்களும் மரணித்தவர்களும் சமமாவார்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ இந்த இல்மு உடையவர்களை உயிரானவர்கள் என்றும் இல்மு இல்லாதவர்களை மையத்து என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இந்த இல்முக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இபாதத்தை விட இல்மை தேடுவது சிறந்தது என்று அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்போ எந்த அளவிற்கு நாம் புரிந்து கொள்கிறோம், எந்த அளவிற்கு இந்த இல்முக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இதன் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். அபு உஸ்மானு நஹ்தி ரலியல்லாஹு தஆலா இவங்க ஒரு தாபி. அபு உஸ்மானு நஹ்தி ரலியல்லாஹு தஆலா இவங்க ஒரு தாபி. இவங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. தாபினா சஹாபிகிட்ட படித்தவங்க, சஹாபிகளுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காதவங்க. அப்போ அபு உஸ்மானு நஹ்தி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்கிறது. ஒரு மனிதன் பரிபூரணமான ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான், ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான், அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறான். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்திற்காக ஒரு நற்காரியத்தை அவன் செய்தால் அவனுக்கு என்ன நன்மை, எத்தனை நன்மை கிடைக்கும்? குர்ஆன் சொல்லுது, மஞ்சா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, 10 நன்மைகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஹதீதுகளிலே இது இன்னும் அதிகமாக நாடியவர்களுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். 700 வரை என்றெல்லாம் ஹதீது வருது. ஆனால் இந்த ஹதீது என்ன சொல்லுது? இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்ஃப் ஹஸனத்தின், 10 லட்சம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அபூ உஸ்மானு நஹ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக போயிடுச்சு. ஒரு நன்மைக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்சால் அதுக்கு 10 நன்மை, 50 நன்மை, 100 நன்மை, 700 நன்மை, 1000 நன்மைன்னு வச்சுக்கவேன். 10 லட்சம் ரசூல் சொல்லியிருப்பாங்களா? 10 லட்சமா? ஒன்றுக்கு 10 லட்சமா? அப்படி இருக்கவன் செய்யும் அப்படின்னு அபூ உஸ்மானு நஹ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இப்போ இந்த ஹதீஸை உறுதிப்படுத்தணும். யார்கிட்ட போய் உறுதிப்படுத்துறது? தனக்கு அறிவித்தவர் அப்படி தான் அறிவிக்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இப்படி தான் சொன்னதாக அவர் சொல்கிறார். ஆனால் இவங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படையில. அபூ உஸ்மானு நஹ்தி சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. 10 லட்சம்னு சொல்லிப்பாங்களா? இது ரொம்ப ஓவரா இல்லை, ரொம்ப அதிகமாக இல்லை, ஒரு கணக்கிட முடியாத ஒரு தொகை அல்லவா அது, ஒன்றுக்கு 10 லட்சம் என்பது. எனவே இப்படி ஒரு ஹதீஸ் இருக்காது என்று நான் கருதுகிறேன். அபூ உஸ்மானு நஹ்தியினுடைய மனசு பேசு, இல்லை இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க, 1000 அல்ஃப் என்று சொல்லியிருக்கலாம். அதை என்ன செஞ்சிருக்கலாம், 10 லட்சமாக என்ன செஞ்சிருக்கலாம், இவங்க மாற்றி இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு முடிவுக்கு வர்றாங்க, இந்த ஹதீதை சரியாக நம்ம தெரியணும். நம்ம ஒரு ஹதீதை படிக்கிறோம் அப்படின்னு படிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கிறோம். அவங்க அப்படி இல்லை, எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்கிறான்னு பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எப்படி சந்திக்கிறது? அவங்க எங்கே இருக்கிறாங்க, எந்த ஊரில் இருக்கிறாங்க, இன்றைய ஃபோன் பண்ணி பேச முடியும் அல்லது வாட்ஸ்அப்பில் பேச முடியுமா? அந்த காலம் இல்லையே. என்ன செய்கிறது? தொலை தொடர்புகள் என்பது இல்லாத ஒரு காலம். செய்தி தொடர்புகளை உடனடியாக பெற முடியாத ஒரு காலம் அது. எவ்வளவு விரைவாக இந்த காலம் இருக்கிறது. ஒரு நிமிஷத்திலே ஒரு செய்தி உலகம் எல்லாம் பரவக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா இல்மை விரிவாக்கி வைத்திருக்கிறான். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறது எப்படி அப்படின்னா, அவங்க ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜில் போனால் சந்திச்சிடலாம். இந்த பாருங்கள், சஹாபிகளினுடைய அந்த உயர்வான எண்ணம். வருஷம் வருஷம் அவங்க ஹஜ்ஜுக்கு வந்துடுவாங்க.
சஹாபிகள் முடிந்த வரை என்ன செய்வாங்கன்னா, எந்த ஊரில் இருந்தாலும் ஸல்லல்லாஹு காலத்திற்கு பிறகு அவங்க மக்காவில் இருந்தாலும் சரி, மதீனாவில் இருந்தாலும் சரி, பஸ்ராவில் இருந்தாலும் சரி, கூஃபாவில் இருந்தாலும் சரி, தமஸ்கஸில் இருந்தாலும் சரி, சிரியாவில் இருந்தால், எந்த யமனில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலே சஹாபிகள் இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு வந்துடுவாங்க. ஏன் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. மக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து தாங்கள் கற்றதை கற்றுக் கொடுப்பதற்காக. மக்கள்கிட்ட போய் சேரணுமா இல்லையா அந்த இல்மு? எவ்வளவு உயரிய எண்ணம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அந்த சஹாபிகள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து படித்திருக்கக்கூடிய அந்த இல்மை, அந்த ஒழுக்கத்தை, அந்த பண்பை, அந்த ஞானத்தை மக்கள் சமூகத்திலே கொண்டு ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு சஹாபிகளுக்கு இருந்தது. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு சின்ன தகவலாக இருந்தாலும், ஒரு சின்ன குறிப்பாக இருந்தாலும் அதை மக்களிடத்திலே நீங்கள் எத்தி வையுங்கள், கொண்டு போய் சேர்த்துருங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை தொட்டும் ஒரு சின்ன செய்தி, குட்டி செய்தியாக இருந்தாலும் அதை நீங்கள் என்ன செய்யணும், மக்கள் மன்றிலே போய் சேர்த்து விட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு ஒப்ப மக்கள் மன்றில் எப்படி போகிறது? எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்களா இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டா அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஹதீஸை கொண்டு போய் தன்னுடைய ஊரில் கொடுப்பாங்க. எவ்வளோ அழகான வழி! அதுதான் அன்றைய காலத்தில் ஒரு வழியாக இருந்தது. வேற வழிகள் இல்லை அந்த காலத்தில். எனவே என்ன செய்யலாம், எப்படியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு வருவாங்க, நாம ஹஜ்ஜுக்கு போவோம். போய் இந்த ஹதீஸை கேட்கணும். அவங்க சொல்கிறாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போனேன், ஹஜ்ஜுக்காக வேண்டி நான் இஹ்ராம் கட்டியதெல்லாம் சரிதான், ஆனால் என்னுடைய நோக்கம் ஹஜ்ஜு அல்லங்கிறாங்க. நான் ஹஜ்ஜு செஞ்சிருக்கிறேன், இப்போவும் ஹஜ்ஜு செய்கிறேன், ஆனால் என்னுடைய நோக்கம் என்ன என்றால் இந்த ஹதீஸை குறித்த உண்மையை, அதனுடைய யதார்த்தத்தை தெரிய வேண்டும் என்பதுதான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நீ கொஞ்சம் கவனம் எடுத்து நீங்க பாருங்க, ஒரு ஹதீஸுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு போறாங்க. இப்ப ஹஜ்ஜுக்கு மட்டும் நாம போறோம், அந்த நன்மை யாருக்கு? நமக்கு முடிஞ்சு போச்சு. அவங்க ஹஜ்ஜுக்கு போறது எதுக்காக? ஒரு இல்மை ஒழுங்குபடுத்தி இந்த சமூகத்துக்கு ஒப்படைப்பதற்கு என்றால் எல்லாருக்கும் பலன் கிடைக்குமா இல்லையா? கோடான கோடி மக்களினுடைய நலனை கருதி அவங்களுடைய ஹஜ் இருந்தது. எவ்வளவு விரிந்த பரந்த எண்ணமாக அது பார்க்கப்படுகிறது. அருமையானவர்களே, நான் ஹஜ்ஜுக்கு போனேன், போய் தேடி அங்கங்கே என்ன செய்வாங்க சஹாபிகள், ஹஜ்ஜுடைய காலங்களில் சஹாபிகள் அங்கங்கே இருப்பாங்க, ஒவ்வொரு பகுதியில் இருந்து அவங்களுக்கு சுற்றி சுற்றி மற்ற மக்கள் உட்கார்ந்துருப்பாங்க, தாபியன்கள் இருப்பாங்க, மற்றவங்களாக இருப்பாங்க, ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கும். அப்போ அதே மாதிரி நான் தேடி தேடி கடைசியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்டுபிடிச்சேன். ஹயாத்தா தான் இருக்கிறாங்க. ஹயாத்தா மௌத்தாண்டு தெரிகிறது கூட கஷ்டம் தான். அந்த காலத்தில் இருந்தாங்க. நான் விசாரித்து போனால் அவங்க தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா கண்டுபிடிச்சாச்சு. இனி வந்தாங்க, அவங்க கிளாஸ் மக்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹதீதுகளை, அவங்க தான் ஹதீதுகளுடைய ராஜாவாச்சே, ஹதீதுகளை அறிவிப்பது ராஜா அவங்க தானே, கிங்கு. அவ்வளோ பெரிய ஞாபக சக்தியையும் ஆற்றலையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், இன்னல்லாஹ தஆலா யுதுஇஃபு லி அப்திஹில் முஃமினி அல்ஃபி ஹஸனா. ஒரு அடியானுக்கு, தன்னுடைய மூமினான ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா 10 லட்சம் நன்மைகளை ஒரு காரியத்திற்காக, ஒரு நற்காரியத்திற்காக வழங்குவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக தாங்கள் அறிவித்ததாக ஒரு தகவல் வந்தது. நான் படித்தேன், அது சரியா, இப்படி நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அந்த தாபியை கேட்குறாங்க, உஸ்தாத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, இப்படி ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ தஆலா யுதுஇஃபு லிஅப்திஹில் முஃமினி அல்ஃபி ஹஸனா, 10 லட்சம் நன்மைகளை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு நற்காரியத்திற்காக வழங்குகிறார். அப்படி ஒரு ஹதீஸ் நீங்கள் சொல்லவா செஞ்சீங்க, ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும்போது அபூ ஹுரைரா சொன்னாங்க, இது சம்பந்தமான ஹதீஸை நான் சொன்னேன் தான், ஆனால் இப்படி சொல்லலை. அபூ உஸ்மான் நினைக்கிறாங்க, நம்ம நினச்சது சரி, அட 1க்கு 10 சரி, 100 சரி, 700 சரி, 10 லட்சமா? 10 லட்சம் ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம், ஒரு பொருளை வாங்கி 1 ரூபாய்க்கு வாங்கி 10 லட்சத்துக்கு விற்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய இது? கொஞ்சம் கற்பனைக்கு எட்டு தான்.
ரூபாய்க்கு வாங்கின ஒரு பொருளை 10 லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியுமா? அது சாத்தியமா? நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். இந்த உதாரணம் பொருத்தமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ₹1 வாங்கின ஒரு பொருளை 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறது எப்படி? நான் இப்படி சொல்லல. இது மாதிரி ஹதீதை நான் சொன்னேன், ஆனால் இப்படி சொல்லல. அப்போ சரி, இந்த ஹதீது இல்லை தான், நம்ம நினச்சது சரி. ஒரு 1000ன்னு சொல்கிறதுக்கு தான் அவர் என்ன செஞ்சிட்டார், 2 போட்டு 1000 × 1000 அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி போட்டார் போல இருக்குது. நமக்கு அறிவித்தவர் அப்படின்னு சொன்னபோது அபூ ஹுரைரா சொன்னாங்க, நான் இப்படி சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னதை நான் சொன்னேன். அவர் விளங்கியவர் என்ன செஞ்சிருப்பார், கொஞ்சம் கவனக்குறைவாக விளங்கி இருக்கக்கூடும். நான் சொன்னது அல்ஃபி ஹசனத்தின் 20 லட்சம்னு சொன்னேன்டா. இவர் பார்த்தாரு, நம்ம 10 லட்சமே பெருசுன்னு சொல்லி வந்தோம். அபூ ஹுரைரா சொல்றாங்க அல்ஃபி ஹசனத்தின், ஒரு யா விட்டு போய் அல்ஃபி ஹசனத்தின் அப்படிங்கிறதுக்கு அல்ஃப் ஹசனா, அந்த யா விட்டு போச்சு, அவ்வளோதான். ஒரு யா போனதுனால 10 லட்சம் குறைஞ்சிருச்சு. அபூ உஸ்மான் பார்த்தாரு, இது என்னடா இது, நம்ம 10 லட்சமே நம்ம ஓவராக நினைச்சோம். இப்படி அபூ ஹுரைரா என்ன சொல்றாங்க, அல்ஃபி ஹசனத்தின் 20 லட்சம் நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிட்டு அல்லாஹ்வினுடைய அருள் என்பது ஒரு குறிப்பிட்ட சுருக்கமான ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய கருணை என்பது, அல்லாஹ்வுடைய அருள் என்பது அவ்வளவு சுருக்கமானது அப்படிலாம் கிடையாது. அது கணக்கு வழக்கில் அவன் அள்ளி வழங்குவான். அவன் செய்யக்கூடிய அந்த நன்மையை செய்யக்கூடியவனுடைய கல்வை பொறுத்து, அவனுடைய கல்வி சரியாக இருக்கிறது, இந்த நல்ல காரியத்துக்காக இதை நம்ம செய்யலாம், இந்த நல்ல காரியத்தை செய்வோம், இதற்காக உதவுவோம், அல்லது இந்த ஏழைக்காக உதவுவோம் என்று அவன் எந்த அளவிற்கு நன்மையை நாடி, இறைவனுடைய பொருத்தத்தை நாடி அவன் அந்த காரியத்தை ஆற்றுகிறானோ அதற்கு தகுந்தவாறு அல்லாஹ் தஆலா நன்மையை அவன் 20 லட்சம் என்ன 20 கோடியும் கொடுப்பான் என்பது போன்ற கருத்தை செய்தினா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த செய்தியின் வழியாக இந்த உரையில் நான் பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், இல்மை தேடணும், இல்முக்காக நாம் முயற்சிக்கணும், அதனுடைய உதவியாளர்களாக நாம் இருக்கணும். இல்மை பெறுவதிலே நம்முடைய பிள்ளைகளை ஆர்வம் ஊட்ட வேண்டும். அது ஆண்பள பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. அவ்வளவு பெரிய சிறப்பை இந்த மார்க்கம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது இந்த இல்மை பெறுவதிலே என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹஃபிஸ அலா உம்மத்தி 40 ஹதீதன் யன்தஃபிஊன பிஹா பஅதஹு அல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபகீஹன் ஆலிமா. ஒரு 40 ஹதீதை யார் மனனம் செய்கிறாரோ, முன்னாலெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஹதீதுகளை மதரசாக்களில் படித்து கொடுப்பாங்க, மனப்பாடம் பண்ணி கொடுப்பாங்க, மக்தப் மதரசாக்களில். அப்போ 40 ஹதீதை எவர் மனனம் செய்கிறாரோ, அந்த மனனம் செய்ததோடு மாத்திரமல்லாமல் அதை கொண்டு அவர் பயனும் பெறுகிறாரோ, அந்த ஹதீதினுடைய அடிப்படையில் அவர் நடக்கிறார். அப்படி நடப்பாரேயானால் அல்லாஹ் தஆலா கியாமத்தில் அவர் எப்படி எழுப்புவான் தெரியுமா? ஒரு சட்ட நிபுணராக, பேரறிஞராக அல்லாஹ் எழுப்புவான். அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அந்த கூட்டத்திலே இணைத்துக் கொள்வானாக. சங்கையானவர்களே, இந்த இல்மை குறித்த விரிவான செய்திகள் நிறைய ஹதீதுகளில் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய அறிவினுடைய சிகரம், அவர்கள் இல்மினுடைய சிகரமாக திகழ்ந்தவர்கள். நம்ம இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய உஸ்தாத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மதீனா ஷரீஃபுக்கு அன்றைய அரசர் வந்திருக்கிறார், அரச மாளிகையில் தங்கியிருக்கிறார். அரச மாளிகையில் தங்கியிருந்து அன்றைய அரசர்கள், அதிகாரிகள், கவர்னர்கள், ஜனாதிபதிகள்லாம் வந்தால் அவங்களுக்கு ஒரு ஹாபி இருந்தது. என்ன ஹாபி? அவங்க மாளிகையில் தங்கியிருந்து நல்ல முஹத்தீதுகளை, ஹதீது துறையிலே தலை சிறந்த அறிஞர்களை அழைத்து அந்த ஹதீதுகளை தங்களுக்கு நடத்த சொல்லுவாங்க. தங்களுடைய மாளிகையில் அவங்களை கண்ணியப்படுத்தி உட்கார வச்சு எங்களுக்கு ஹதீது நடத்துங்க சொல்லி ஹதீதுக்கு உண்டான விளக்கங்கள்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க. இது அதிகாரிகள்கிட்ட இருந்தது. இப்போ அன்றைய அரசர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறார், வந்த அரசபையிலே தங்கியிருக்கிறார். அன்றைய காலத்தில் மிக பிரபல்யமான ஒரு முஹத்தீதாக திகழ்ந்தவர்கள் இமாம் மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
அவங்க தான் முதலாவதாக ஒரு அற்புதமான கிரந்தத்தை உருவாக்கினாங்க. ஹதீது கிரந்தத்தை முதலாவது ஒரு பெரிய கிரந்தமாக உருவாக்கியது முஅத்தா என்ற கிரந்தத்தை உருவாக்கினாங்க. ஹதீது கிரந்தம் அவங்க தான் ஃபஸ்ட்டாக உருவாக்குனது. அதுக்கு முன்னால் சின்ன சின்ன ரிசாலா ஹதீதுகள் கிதாபுகள் இருந்தாலும் கூட ஒரு பெரிய தொகுப்பாக உருவாக்குனது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான். அதுக்கு பிறகு தான் இமாம் புகாரிலாம் வர்றாங்க பிந்திய காலத்தில். அது அப்போ இந்த அரசர் என்ன சொல்கிறாரு, தன்னுடைய அசிஸ்டன்ட் இருப்பால, துணைய மெய்காப்பாளர், அவரை அனுப்பி நீங்கள் மஸ்ஜித் நபவிக்கு போய் இமாம் மாலிக்கை கூட்டிகிட்டு வாங்க, முஅத்தாவை எடுத்துகிட்டு வரணுமா, அதை கேட்குறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. இவர் பொறுமுக்கி வந்தார். இமாம் மாலிக்கையை கூப்பிட்டார். விரிவான செய்தி நான் நேரத்தை கருதி சுருக்குகிறேன். இமாம் மாலிக்கையை கூப்பிட்டாங்க. வரணுமா, நீங்கள் முஅத்தாவை எடுத்துகிட்டு வரணுமா, அரசர் கூப்பிட்றாரு, அவங்க பாடம் நடத்துறதுக்கு கூப்பிட்றாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்மை தேடி வரணும், இல்மு தேடி வராது அப்படின்ட்டான். எவ்வளோ தைரியம் அரசர்கிட்ட சொல்கிறாங்க, அரசருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க, இல்மை தேடி வரணும், இல்மு தேடி வராது. அல் இல்மு யுக்தா வலா யஅதி, தேடி வா, தேடி, அது இல்மு தேடி வராது, நீ இல்மை தேடி வா. அரசர் இங்கே வாங்குறாங்க. எப்படி இருக்கும்? முருமுக்கிக்கு கடும் கோபம் வந்துருச்சு. 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தாரு, வரல. நேராக போயிட்டு அரசர்கிட்ட பற்றி வச்சுட்டார். பார்த்தீங்களா, நீங்கள் கூப்பிட்டு வரலங்கிற செய்தி பகதாதுக்கு போனால், பகதாது அன்றைக்கி தலைநகராக இருக்குது, பகதாது மக்கள்லாம் உங்களுக்கு மதிக்கவும் மாட்டாங்க. அரசர் கூப்பிட்டே மாலிக்குமா வரலையா, இவ்வளோதானா அரசர், அவருடைய ஆளுமை, அவருடைய வல்லமை, பெரிய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், பெரிய இராணுவத்தை வைத்திருக்கிறார், மக்கள்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு. அப்படி சூடேற்றுற மாதிரி நிறைய பேசணும்னா அரசருக்கும் சூடேறிச்சு. ஒரு விஷயத்தினுடைய யதார்த்தம் என்னங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதில் ஹக்கு என்ன இருக்குன்னு புரியாமல் 4 பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஆமாம் அப்படிதான் அப்படி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்ன பாதுல் வன்னி இசுமுன், நீங்கள் அப்படி நினைப்பது பாவம் என்கிறான் அல்லாஹ். அதை தெளிவுபடுத்தும் வரை நீங்கள் அப்படியெல்லாம் நினைப்பதும், அதை அடுத்தவர்களிடத்தில் போய் அப்படியா, அவர் அப்படியா, இது இப்படியா என்று பேசுவதும், அது உங்களை பாவத்திலே கொண்டு விட்டுவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இவர் இப்படி பேசுனது, இவருக்கு அரசருக்கு கோபம் வந்துருச்சு. திருப்பி போங்க, வரலன்னா அரெஸ்ட் பண்ணி கொண்டு வாங்கன்றார். தூக்கிடுவாங்க, அதிகாரிகளை கூட்டு போங்க, இராணுவம் நம்ம கையில் இருக்குது, அரெஸ்ட் பண்ணி கூட்டு வாங்கண்டாச்சு. நேராக போனார். இப்படி சொன்னது இமாம் மாலிக்கு போனாங்க. இது ஒரு பெரிய ஃபித்னாவாக இருக்குது. இந்த ஃபித்னாவை தடை செய்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறை இருக்குது, வழிமுறை இருக்குது. நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்படிலாம் இல்லை, ஒரு முறை இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் போங்க நான் வர்றேன், நீங்கள் போங்க நான் வர்றேன் அப்படின்ட்டாங்க. அவர் போயிட்டார். இமாம் மாலிக் வந்தாங்க. எப்படி வந்தாங்க தெரியுமா? வீசின கையும் பெருங்கையும், முஅத்தாவை கொண்டு வரல, ஹதீது கிரந்தத்தை எடுத்துகிட்டே வரல. அவர் அதான மெயின். அரசரை வந்து பார்க்க வந்தார். வாங்க பார்த்தா சும்மா வர்றாங்க, வீசின கையும் வெறுங்கையுமா வர்றதை பார்த்து அரசருக்கு கோவம் வந்துட்டு, முஅத்தாவை எங்கே, பாடம் நடத்த வரலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. உட்காருங்க பேசுவோம் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க, அஹ்பரணி ஸுஹ்ரி, ஒரு செய்தியை முதல்ல ஒரு ஹதீதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. அஹ்பரணி ஸுஹ்ரியு அன் ஹாரிஜத் இப்னு ஸைதின் கால லீ ஸைதுன், எனக்கு ஸுஹ்ரி அறிவிச்சாங்க, ஸுஹ்ரிக்கு ஹாரிஜத் இப்னு ஸைத் அறிவித்தாங்க. ஸைது சொல்கிறாங்க, எங்கள் வாப்பா ஸைது, ஹாரிஜத் இப்னு ஸைதுன்னா ஸைதுடைய மகனார் ஹாரிஜ், அவங்க எனக்கு அறிவிக்கிறாங்க, ஸுஹ்ரிக்கு அறிவிக்கிறாங்க. அந்த ஹாரிஜா சொல்கிறாங்க, எங்கள் வாப்பா ஸைது, ஸைதுன்னு சாதாரண இல்லை, ஸைது இப்னு சாபித் வஹி எழுதுகிறவர்களில் தலைமையானவர்கள். எங்கள் வாப்பா எனக்கு சொன்னாங்க, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் நான் உட்கார்ந்திருந்தேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்தது. வஹி வந்து முடிந்ததும் அவங்களுக்கு ஓதி காட்டினாங்க, லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஜாஹிதூன அப்படின்னு ஓதி காட்டினாங்க. நான் ஒரு வார்த்தை விட்டுட்டு ஓதுறேன். இப்போ இந்த வார்த்தை முதல்ல இல்லை, அப்படி தான் முதல்ல வசனம் இறங்கிச்சு. யுத்தத்திற்காக செல்லக்கூடியவர்கள், ஃபீ சபீலிலே செல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களிலே அப்படி செல்லக்கூடியவர்களும் செல்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களும், லா யஸ்தவில் காயிதூன், காயிதுனா உட்கார்ந்துருக்க, வீட்டுக்கு போகாதவர்கள், யுத்தத்தில் கலந்து கொள்ளாதவர்களும் சமமானவர்கள் அல்ல, நன்மையில் சமமானவர்கள் அல்ல அப்படின்ட்டு ஒரு வசனமே இறங்கிச்சு. முடிஞ்சது. ஜிப்ரீல் போயிருப்பாங்க. இப்போ அந்த சபையில் கண் தெரியாத சைனா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அவங்க அழுதாங்க. யாரோ சொல்லலாம், யுத்த களத்திலே கலந்து கொள்ளணுங்கிற ஆசை எனக்கும் இருக்குது, ஆனால் எனக்கு பார்வை இல்லையே, நான் எப்படி கலந்து கொள்வது,
தன்படை எது மாற்றன்படை எது என்று எனக்கு தெரியாத நாயகமே, நான் என்ன செய்வது? நானும் எனக்கு அந்த அந்தஸ்து கிடைக்காதா? நானுமா சமம் இல்லாமல் போயிடுவேன். இந்த நன்மையை பெறுறதில் எவ்வளோ பெரிய ஆர்வம் இருந்திருக்கு சஹாபிகளுக்கு. கண்டறிந்திருந்தா நானும் வருவனே நாயகமே யுத்தத்திற்கு, இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதேன்னு அப்படி கதறினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, லாதிரி, அதை பற்றி நான் சொல்ல முடியாது, அல்லாஹ் சொன்னதை நான் சொல்லிட்டேன் அப்படின்னா. எங்கள் வாப்பா சொல்கிறாங்க, ஹாரிஜத் இப்னு ஸைத் சொல்கிறாங்க, எங்கள் வாப்பா ஸைத் சொல்கிறாங்க, நான் எழுதிய பேனாவினுடைய மை காயவில்லை. அந்த காலத்தில் இந்த மாதிரி பேனா கிடையாது, தொட்டு தொட்டு எழுதுறது தானே, நம்மளாம் பார்த்துருக்குறோம். கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, தொட்டு தொட்டு எழுதுவாங்க. அந்த மை காயவில்லை. திருப்பி ஜிப்ரீல் வந்துட்டாங்க. வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த ஆயத்தில் உன்னை இணைக்கிறாங்க, வைரு உலி தரர், தங்கடம் உள்ளவர்களை தவிர அவங்களுக்கு அந்த நன்மை உண்டு. இப்போ இவங்களுக்கு அல்லாஹ் லா யஸ்தவில் காயிதூன மினல் மூமினீன வைரு உலி தரர், தங்கடம் உள்ளவர்களை தவிர. யாருக்கு தங்கடம் இருக்குதோ அவங்களுக்கு என்ன செய்யல, அவங்க பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு அந்த ஜிஹாதில் கலந்த நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த ஆயத்தை இறங்க. இப்போ சொல்கிறாங்க, இந்த இதை சொல்லிட்டு, அரசே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த கைரு உலி தரர்ங்கிற இந்த ஒரு வார்த்தையை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ தூரம் பிரயாணிச்சிருக்கிறாங்க தெரியுமா? சித்ரத்துல் முன்தஹாவுக்கு போகணும். இந்த பூமியிலிருந்து சித்ரத்துல் முன்தஹாவுடைய தூரம் எவ்வளோ தெரியுமா? 50,000 வருஷ பயணம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 50,000 வருஷ பயணம். போகிறதுக்கு 50,000, திருப்பி வர்றதுக்கு 50,000, 1,00,000 வருஷம் பயணம். 1,00,000 வருஷ பயணத்தை இந்த கைரு உலி தரருங்கிறதுக்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயணித்திருக்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸை பெறுவதற்கு இந்த இடத்திலிருந்து மஸ்ஜித் நபவிக்கு நீங்கள் வரமாட்டீங்களோ? எப்படி கேட்குறாங்க? அங்கே நீங்கள் நடந்து வரமாட்டீங்களா? அந்த இல்மு உங்ககிட்ட வரணுமா? உங்களை நான் எச்சரிக்கிறேன், அரசை பார்த்து சொல்கிறாங்க, உங்களை நான் எச்சரிக்கிறேன் அரசே, இந்த இல்மினுடைய மரியாதையை குறைத்தவர்களில் முதல் நபராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் அப்படின்னு சொன்னதும் அரசருக்கு அப்படி தேம்பி தேம்பி அழுதார். தாடிலாம் நனைஞ்சிருச்சு. என்னை மன்னிச்சுங்க, இப்போவே நான் எழும்பி வர்றேன்னு சொல்லி நேராக போய் மஸ்ஜித் நபவியில் உட்காந்து கால் மடித்து படித்தார். என்ற வரலாறு பார்க்குறோம். இல்முக்கான அந்தஸ்து என்ன என்பதை, இல்மை தேடி செல்வதில் நாம் அக்கறை காட்ட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நல்ல ஆலிம்களாக, அறிஞர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த உரை, இந்த ஜும்மாவினோட உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் அல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் மக்களை பண்பு மிக்கவர்களாக, ஞானமிக்கவர்களாக, அறிவு மிக்கவர்களாக, பயனுள்ள இல்மை பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.